பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே பிடித்த ஒரு தெய்வம் யார் என்றால் முருகப்பெருமாள் தான். எல்லாருக்குமே பிடிக்கும், கரெக்டுங்களா? அந்த பெருமாள்கிட்ட நம்ம என்ன சொன்னா, எப்படி அந்த முருகப்பெருமானை சேவித்தால் நமக்கு என்னென்னலாம் நமக்கு கொடுப்பார், நம்ம கேட்டதை எப்படி கொடுப்பார், அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு. 4 வருஷம் ஆச்சு. எங்க பாக்குற இடத்துல எல்லாமே குழந்தைகளோடு பார்க்கும்போது பார்த்தா என்னுடைய மனசு கொஞ்சம் லேசா ஏதோ நெருடலா இருக்கு. குழந்தை இல்லையே, 4 வருஷம் ஆச்சுன்னு கண்கள் அப்படி தண்ணி வருதா? இவர்களெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன? அதுக்கு அடுத்தது கல்யாண காரியம் தடை. எங்க போய் பொண்ணு பார்த்தாலும் நாம அந்த பொண்ணு பிடிக்கல, இல்ல எனக்கு மேல ஒரு சம்பளம் வாங்குறாங்க, இல்ல எனக்கு மேல ஒரு படிப்பு படிச்சிருக்கா, சரி நான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணல, அந்த பொண்ணுக்கு இதே ப்ராப்ளம் இருக்கு. இந்த கல்யாண தடையும் குழந்தை பாக்கியமும் வாழ்க்கையில எந்த விதமான கவலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நாம் வாழணும். இந்த 3 பேருமே வியாதியற்று வாழணும். 4 பேர் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நான் சொல்லக்கூடிய பூவாலே நீங்கள் உங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முருகனுக்கு அர்ச்சனை செய்து வர இந்த கஷ்டங்கள் விலகும், குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும், கல்யாண தடை விலகும், வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழலாம். பெண்ணுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி. என்ன பூவால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும்னா, அரளிப்பூ ஒண்ணு இருக்குல்ல, செவ்வரளியும் அடுக்கு ரோஜா இல்லைன்னா பன்னீர், 3த்தையும் ஒன்றாக கலந்து 3 பூவையும் ஒன்றாக, அதாவது அரளிப்பூ கொஞ்சம், செவ்வரளி கொஞ்சம், ரோஸ் கொஞ்சம், அடுக்கு ரோஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோஜா கொஞ்சம், பன்னீர் கொஞ்சம், இதை ஒரு தட்டு ஃபுல்லா எடுத்துட்டு நிறைஞ்ச தட்டுல தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் தனி, இந்த பூவால உங்களுடைய பேர், யாருக்கு கல்யாண தடை இருக்கோ அவங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணுமோ அவங்களுடைய வீட்டுக்காரர் பேர், ஒய்ஃப் பேர், இந்த 2த்தையும் சொல்லி, அடுத்தது வியாதி, யார் வீட்டுல வியாதி ரொம்ப பொடுங்குதோ அவங்கெல்லாம், யாருக்கு வியாதி இருக்கோ அவங்க பேரை சொல்லி முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 3 மாதங்கள் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 3 மாசம் கணக்கு வச்சுங்களேன். அதுக்குள்ள கல்யாணம் செட்டில் ஆயிடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுக்கு அடுத்தது வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். மாத்திரை சாப்பிடணும், அதனால நான் டாக்டர் கொடுத்த மாத்திரை சாப்பிட வேணாமா அப்படின்லாம் கணக்கே கிடையாது. அதாவது லேட்டா ஆகக்கூடியது சீக்கிரம் ஆகும். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் அந்த டேப்லெட்டும் தான் உங்களுடைய வியாதியிலிருந்து படிப்படியாக குறைக்கும், அந்த வியாதியுடைய தாக்கம் குறையும். ரைட்டுங்களா? இதெல்லாம் நீங்க கரெக்டா செய்யணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மறந்துடாம, நான் ஊர்ல இல்லைங்க, வேற ஒருத்தர் வச்சு பண்ணலாம் இல்லையா, குருக்களை போய் பாருங்க. பார்த்துட்டு, ஐயா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வரலையோ, நான் வந்தா ஓகே, வர முடியாத நேரத்துல நீங்களே அர்ச்சனை பண்ணிடுங்க, இந்த கோத்திரம் எழுதி கொடுத்துருங்க, அவர் அர்ச்சனை பண்ணுவார். எவ்வளோ பேரு செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபாரின்ல இருந்து செய்யறாங்க. அதாவது நீங்க நேர போகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு தடவை நேர போயிடுங்க, அடுத்த தடவை இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணுங்க, என்ன பணமோ நான் அதுக்கு கொடுத்துறேன். ஏன்னா பூ முக்கியம், அரளிப்பூ, அடுக்கு ரோஜா, பன்னீர், ரோஸ், இது 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 வச்சுதான் நீங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பூ 3.
பன்னீர் இருந்தா நல்ல வாசனையா இருக்கும். அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும், செவ்வரளி. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்க லைஃப்ல வரும். 3 பேருமே பண்ணணும். அதாவது கல்யாண தடை யாருக்கு இருக்கோ அவங்களெல்லாம், குழந்தை பாக்கியம் யாருக்கு வேணுமோ அவங்களெல்லாம், வியாதிகள் தெரியாத ஒரு வியாதி இல்ல தெரிஞ்ச ஒரு வியாதி ரொம்ப புடுங்குது வீடுக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஜுரம் வரும், அடுத்தவங்க வந்துடும், அடுத்தவங்க இது மாதிரி வியாதி சுத்தின்டே இருக்கும் வீட்டுல, அவங்களெல்லாம் செய்யணும். இது செஞ்சுட்டு இது போக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கோவில்ல செய்யுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை காலையில செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் திரும்ப சொல்றேன். இது கோவில்ல செய்யணும். உங்க வீட்டுல நீங்க செய்யறது என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய போட்டோ எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லைங்களா? உங்க வீட்டுல நீங்க செவ்வரளி பூ காலையில வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காத்தால 6 to 7 விளக்கேற்றி அந்த செவ்வரளி பூவை 2 கைகளையும் வச்சு ஓம் நமோ சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை கைகள்ல வச்சுக்கோங்க. எல்லாருமே பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். மன கஷ்டம் இருக்கு, பண கஷ்டம் இருக்கு, எங்க வீட்டுல எப்ப பாரு சண்டை இருக்கு, கணவன் மனைவியோட உறவு மேம்பட வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் செவ்வரளி பூவை 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு ஓம் நமோ சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நேர 21 முறை சொல்லி அங்க இருக்கிற போட்டோல அப்படியே சேர்த்துட்டு ஒரு ஆரத்தி எடுக்கணும், கற்பூர ஆரத்தி. ஓம் நமோ, கடைசியில பெல் அடிச்சுட்டு ஓம் நமோ சரவண பவாய நமகன்னு ஃபுல்லா எல்லா போட்டோக்கும் காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தை வச்சுட்டு நல்லா சாஷ்டாங்கமா கீழே விழுந்து சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்க வீட்லயும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அத்தனை கஷ்டமும் விலகி நல்லது நடக்கும் என்பதுதான் ஐதீகம். செய்றீங்களா? இதை செய்யுங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நல்லதே நடக்கும். ஒரு விஷயத்தை வேண்டி இந்த பூஜைகளை செஞ்சா கடவுள் என்னைக்குமே நம்ம கைவிட மாட்டாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? செய்யுங்க. நல்லதே உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் நடக்கட்டும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.